வணக்கம். மக்கள் குரல் 1/1/2025 குரல் 54 பகுதி 2. மேற்கூறிய 6 விடயங்களின் விரிவாக்கங்கள் கீழ்வருமாறு அமைகின்றன. விடயம் 1. வெளிப்படைத்தன்மையோடு கையாளப்பட வேண்டிய விடயங்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெரியாமல் ஒளிவு மறைவோடு கையாளுதல். தமிழர்வள ஆலோசனை மையம் மற்றும் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் ஆகியவற்றின் கூட்ட அறிக்கைகள், நெறிமுறைகள், ஆண்டறிக்கைகள் மற்றும் கணக்கறிக்கைகளை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு காட்டாமல் மறைத்து வைத்தல். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் ரொம்பன் வளாக பெற்றோர் குழுவினால் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் ரொம்பன் வளாக நிர்வாகத்திற்கும் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருந்தபடி தலைமை நிர்வாகம் மற்றும் வளாக நிர்வாகம் ஆகியவற்றின் வெளிப்படைத்தன்மையில்லாத நடைமுறை, அதாவது பெற்றோர் அங்கத்தவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்படாமல் தனியே மூடிய அறைகளுக்குள் விடயங்களை கையாளுதல், நடத்தப்படும் சந்திப்புகளில் பேசப்படும் விடயங்களை உறுதிப்படுத்தும் ஆவணப்பதிவுகள், நெறிமுறை, ஆண்டறிக்கை, கணக்கறிக்கை போன்றவை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதில்லை. மாறாக ஒருதலைப்பட்சமாக எடுக்கப்படும் முடிவுகள் நிர்வாக அழுத்தங்களை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சனநாயக விழுமிய மீறல் நிறுத்தப்பட வேண்டும். அன்னை தலைமை நிர்வாகம், வளாக நிர்வாகம் மற்றும் தமிழர்வள ஆலோசனை மையம் என்பவற்றின் ஆவணங்கள் பெற்றோர் அங்கத்தவர்களின் கவனத்திற்கு முன்வைக்கப்பட வேண்டியது அவசியம். அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடமானது அங்கத்தவர்களை அடிப்படையாக கொண்டியங்கும் நிறுவனம் என்பதின் அடிப்படையிலும் தமிழர்வள ஆலோசனை மையத்தின் நிர்வாகத் தெரிவின் போது அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்திற்கும் வாக்குரிமை உண்டு என்பதன் அடிப்படையிலும் மேற்கூறிய ஆவணங்கள் பெற்றோர் அங்கத்தவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமாகும் என்பது பெற்றோர் அங்கத்தவர்கள் 10/12/2024 அன்று அனுப்பி வைத்த கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது. விடயம் 2. சனநாயக விழுமியங்களை மீறிய விதத்தில் அன்னை தலைமை நிர்வாகி மற்றும் தலைமை நிர்வாக உறுப்பினர்களுக்கான தெரிவு. கடந்த 23/8/2024 அன்று ரொம்பன் வளாகத்துக்கு என 12 உறுப்பினர்கள் கொண்ட இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அன்னை தலைமை நிர்வாகம் நியமித்திருந்தது. இந்த இடைக்கால நிர்வாகமானது அன்னை தலைமை நிர்வாக தேர்தலுக்காக 2 வேட்பாளர்களை மீள் பரிந்துரை செய்திருந்தது. இவ்விரு வேட்பாளர்களில் ஒருவர் 14 வருடங்களாக அன்னை தலைமை நிர்வாகியாக பதவி வகித்து வந்தவர். இன்று தலைமை நிர்வாக உறுப்பினர் என்ற பதவிக்கு மாறியுள்ளார். இவரது பதவிக்காலம் இன்னும் 2 வருடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகள் தலைமை நிர்வாக உறுப்பினராக பதவி வகித்த இன்னொருவர் மீள்தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் சமகாலத்தில் ரொம்பன் வளாக நிர்வாகத்தில் உறுப்பினர்களாக இருந்து வந்த நிலையில் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக பெற்றோர் அங்கத்தவர்களால் 2023 செப்டம்பர் முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சனநாயக வழியிலான போராட்டங்களின் அழுத்தங்கள் மற்றும் ரொம்பன் வளாக நிர்வாகத்தின் மீது பெற்றோர் அங்கத்தவர் கொண்டு வந்திருந்த 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக 23/8/2024 அன்றிலிருந்து ரொம்பன் வளாக நிர்வாகத்திலிருந்து விலகிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அன்னை தேசிய ஆண்டு கூட்ட முடிவுகள் உள்ளடக்கி 15/11/2024 அன்று அன்னை தலைமையால் எழுதப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததற்கு மாறாக அன்னை தலைமை நிர்வாகி மற்றும் 2 நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கு
வேறும் சில தகைமையான வேட்பாளர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் கவனத்திற்கு எடுக்கப்படாமலும் தகுந்த காரணங்கள் குறிப்பிடப்படாமலும் அன்னை தலைமை தேர்தல் குழுவினால் நிராகரிக்கப்பட்டிருந்தன. முன்னைய மக்கள் குரல் பதிப்பில் குறிப்பிடப்பட்டது போன்றே ரொம்மன் வளாக இடைக்கால நிர்வாகம் தமது அங்கத்தவர்களுக்கு அன்னை தலைமை நிர்வாக தெரிவு குறித்து தேவையான தகவல்களை குறித்த கால அவகாசத்தில் கொடுக்க தவறியமையால் ரொம்மன் வளாக அங்கத்தவர்கள் தலைமை நிர்வாக தெரிவிற்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டதையும் இங்கு மக்கள் குரல் மீண்டும் நினைவூட்டி நிற்கிறது. இவ்வாறான நடைமுறை மீறல்கள் சீர்கேடுகளுக்கு மத்தியில் அன்னை தலைமை நிர்வாக தேர்தல் இணையவழியில் நடத்தி முடிக்கப்பட்டு ஒருதலை பட்சமாக நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னை தலைமை நிர்வாக தேர்தலில் ஒவ்வொரு அன்னை பூபதி வளாகங்களின் சார்பாகவும் நிர்வாக பிரதிநிதிகள் வாக்களிப்பார்கள் என்றாலும் வாக்களிக்கும் உரிமையுடைய நிர்வாக பிரதிநிதிகள் அந்தந்த வளாகங்களின் ஆண்டு கூட்டங்களில் வைத்து அந்தந்த வளாகங்களைச் சேர்ந்த பெற்றோர் அங்கத்தவர்களாலேயே தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரொம்மன், வைத்தெத் உள்ளிட்ட வளாகங்களில் ஆண்டு கூட்டங்கள் நடைபெற்று பெற்றோர் அங்கத்தவர்களால் நிர்வாகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காத நிலையில் இவ்வளாகங்களுக்கு அன்னை தலைமை நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகங்களே இயங்கி வந்தன. இந்த நிர்வாகங்கள் சார்பாக அன்னை தலைமை நிர்வாக தேர்தலில் வாக்களிக்க உரிமையுடைய நிர்வாக பிரதிநிதிகள் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்காத நிலையிலும் குறித்த வளாகங்கள் சார்பாக அன்னை தலைமை நிர்வாக தேர்தலில் இந்த வளாகங்கள் வாக்களித்திருப்பதானது அன்னை தலைமை நிர்வாகத்தின் யாப்பு விதிமீறலையும் வளாகங்களின் யாப்பு விதிமீறல்களையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. வாக்களிக்க உரிமையற்ற நிர்வாக பிரதிநிதிகள் உட்பட பெரும்பான்மை வாக்குகளோடு முடிவுகள் எட்டப்பட்டு யாப்பு விதி 15(2) யாப்பு மாற்றம் என்பது சர்வாதிகார முறையில் பயன்படுத்தப்பட்டு அனைத்து வளாகங்களிலும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேற்கூறப்பட்ட காரணங்களினால் தற்போது நடந்து முடிந்த அன்னை தலைமை நிர்வாக தேர்தல் நிராகரிக்கப்படக்கூடியது என்பதோடு முன்னைய காலங்களில் நடைபெற்ற அன்னை தலைமை நிர்வாக தேர்தல்களிலும் இவ்வாறான விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் எழுவதால் அவை பற்றிய ஆய்வொன்றும் நடத்தப்பட வேண்டிய அவசியமும் இங்கு எழுகிறது என்பதை முன்னதாக அனுப்பி வைக்கப்பட்ட குறித்த கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது. விடயம் 3. சனநாயக விழுமியங்களை மீறும் விதத்திலான ஏற்க முடியாத முறையில் யாப்பு விதிகளை மாற்றியமைத்தமை. அன்னை தலைமை நிர்வாகத்தின் யாப்பு விதி 11 மற்றும் வளாகங்களின் யாப்பு விதி 15 கூடவே 2023 மற்றும் 2024 அன்னை தேசிய ஆண்டு கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது விதிமுறை தவறி யாப்பு மாற்றங்களும் ஏனைய முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளமை தெரிய வருவதை அக்கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது. வளாகங்களில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளின் போது நிர்வாகமும் பெற்றோர் அங்கத்தவர்களும் ஒன்று கூடி சுமூகமான முடிவுகளை எடுப்பதற்காக கூட்டப்படும் விசேட ஆண்டு கூட்டங்களுக்கான கோரிக்கைக்காக அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களின் 1/3 எழுத்து மூலமான கோரிக்கை இருக்க வேண்டும் என இதுவரை இருந்து வந்த யாப்பு விதி 13D என்பதானது இனிவரும் காலங்களில் பெற்றோர் அங்கத்தவர்களின் 3/2 எழுத்து மூலமான கோரிக்கை தேவை என மாற்றப்பட்டுள்ளது. இம்மாற்றத்திற்கான பரிந்துரையானது யாப்பு விதிகளுக்கு அமைய 2 மாத காலங்களுக்கு முன்னதாக அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்ற விதிமுறை இங்கு மீறப்பட்டுள்ளதோடு
அன்னை தேசிய ஆண்டுக்கூட்ட நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் அப்பட்டமான விதிமுறை மீறலாகும். தவிரவும் டிசம்பர் மாதம் அவசரகதியில் கூட்டப்பட்ட விசேட அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டத்தில் விடயங்களை முடிவு செய்வது என்பதும் விதிமுறை மீறலுக்கு உட்படும். ஏனெனில் குறிப்பிட்ட விடயங்களுக்கான முடிவுகள் எடுப்பது தொடர்பிலான கருத்து பரிமாறுவதற்கான போதிய நேரம் இங்கு ஒதுக்கப்பட முடியாததே காரணமாகும். இதேவேளை அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டத்தில் வேறும் பல யாப்பு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அவை பற்றிய எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படாமல் மறைத்தே வைக்கப்பட்டுள்ளன என்பதை மக்கள் குரல் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இவ்வாறான குளறுபடிகளுக்கு மத்தியிலும் அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டத்தில் வளாகங்கள் சார்பாக வாக்களிக்க உரிமை இல்லாதவர்கள் வாக்களித்தும் பெரும்பான்மையினரின் முடிவுகள் என எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் முறையற்ற விதத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அத்தோடு விசேட தேசிய ஆண்டுக்கூட்டம் என்ற பெயரில் அவசரகதியில் கூட்டப்படும் கூட்டங்களில் கருத்து பரிமாற்றங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்காமல் தவறான தகவல்களின் அடிப்படையில் ஒருதலைப்பட்சமான முடிவுகளை எடுப்பதும் செல்லுபடியற்றதாகும். இதனால் வளாகங்களின் இறையாண்மையை கட்டுப்படுத்தி பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக வரைமுறைகளையும் மீறுவதாக இது கொள்ளப்படும். எனவே 2009 ஆண்டு கால பகுதிக்கு பின்னரான யாப்பு மாற்றங்கள் உட்பட அனைத்து ஆவணங்களும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய சனநாயக விரோதமானதும் விதிமுறை மீறலுமான விடயங்கள் ஆய்வுக்குள்ளாக்கப்படுவதோடு இது விடயங்களில் நிறுவனத்தின் சனநாயக பண்பு முறையும் வளாகங்களின் இறையாண்மையும் பெற்றோர் அங்கத்தவர்களின் உரிமையும் மீறப்பட்டிருக்குமானால் அவை தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதும் இங்கு அவசியமாகிறது என்பதையும் அனுப்பி வைக்கப்பட்ட அக்கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது.